வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸ் உடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை எல்லாமே இந்த எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குறைக்கிறது. வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்குது. நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் தான் நமக்கு குறைக்குது. எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கிறதால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை எலுமிச்சை ஜூஸ் அதிகப்படுத்துது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால குறைச்சிக்கலாம். அதே போல ஆரோக்கியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது. உருவாகி இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக கற்களையுமே நீங்கள் கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ இது போல நிறைய மருத்துவன்மைகள் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ண முடியும்னா இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சிருக்கும். அப்போ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி எல்லாம் பெருக்கி பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தில் உங்களுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் கட்டுப்படுத்திடும். இப்போ பிபி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்புகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்கிறதால அது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும். இதயத்தெல்லாம் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். அதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கணும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்கள் எல்லாமே அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைத்து உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட நீங்கள் மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டை வலி சரியாவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் நீரில் என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வாய் மற்றும் அந்த வாய் கொப்பளிக்கிறதன் மூலமாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ கடுமையான தொண்டை வலி இருக்கு அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் அப்படியே உங்களுடைய தொண்டையில் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வெளியே துப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டை வலி உங்களுக்கு சரியாகும். அப்படி நீங்கள் அதை குடிச்சிட்டாலுமே உங்களுக்கு அந்த தொண்டையில் பட்டு எலுமிச்சை ஜூஸ் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது தொண்டை வலி உங்களுக்கு சரியாயிடும். எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய ரத்த கொதிப்பை குறைக்கும். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய அந்த ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்றது அர்த்தம். ஸோ அது என்ன பண்ண முடியும்னா மேலும் உங்களுக்கு உடல் சோர்வடையாமல் இல்லாமல் எப்போதுமே உங்களை புத்துணர்ச்சியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சிருக்கும். உடல் சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்கும். எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கலாம். அதாவது மன அழுத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சோர்வு எதுவும் இல்லாமல் ரத்த கொதிப்பெல்லாம் குறைச்சி நலம்போடு இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனை சரியாவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். எனவே தொடர்ந்து ஒரு டம்ளர் தினமும் நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியில் கொண்டு வந்துடும். அதனால் நமக்கு செரிமான பிரச்சனையே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். அஜீரணம் சார்ந்த, மலச்சிக்கல் சார்ந்த, செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். மூட்டு வலி குணமாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து தினமும் எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா இது நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த மூட்டு வலி நமக்கு இருக்காது. எலும்புகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். எனவே எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு நம்மளுடைய மூட்டு வலியை குணப்படுத்திக்கிறதுக்கு, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். pH அளவுகள் மிக சரியான அளவில் நம்மளுடைய உடல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் அல்கனைல் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். இதனால நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூர் பண்ணிடும். கல்லீரல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாத்தையுமே
அழிச்சிரும். இதனால கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த இப்போ நமக்கு கல்லீரலில் தான் கொழுப்பு அதிகமாக சேரும். அப்போ அந்த கொழுப்பெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் உங்களால் தீர்வு காண முடியும். அதுக்கு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எலுமிச்சை ஜூஸையும் அது கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் கூடிய நச்சுக்கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும், கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும். மற்ற பிரச்சனையுமே வந்து நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம். கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் கடுமையாக அவஸ்தைப்படுபவர்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து குடிக்கும்பொழுது செரிமானம் உங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். எனவே இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கிறவங்களாம் எலுமிச்சை ஜூஸை தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் இவங்கெல்லாம் தினமும் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து குடிக்கலாம். இதன் மூலமாக அந்த பிரச்சனையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுபடலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒப்பற்ற சாராக எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. உயர்ந்த கிருமி நாசினியாகவும் எலுமிச்சை ஜூஸ் வந்து செயல்படுது. பொட்டாசியமும் எலுமிச்சை ஜூஸ்ல அதிகமாக இருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், குறிப்பாக வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். சிறுநீர் அடைப்பு நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது விலகும். உடல் நச்சுக்களை எல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு வெளியேற்றும். இப்போ உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால தான் பெருகும். கடல் உப்பினால் உடல் உப்பிய மனிதர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து குடிக்கும்போது திரும்பி அவங்களுடைய கட்டழகு மேனியை அவங்க வந்து பெறலாம். கனிகளிலேயே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை உடையது எலுமிச்சை ஜூஸ் தான். அப்படி ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ அது என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்மளுடைய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு வந்து உதவிகரமாக இருக்கும். யானைக்கல் வியாதியெல்லாம் வந்து எலுமிச்சை ஜூஸ் தான் நமக்கு வந்து குணப்படுத்தும். எலுமிச்சை பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கு. அந்த ஆற்றல் எங்கே எலுமிச்சை பழத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த அளவுக்கு அந்த கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு காரணம். நீங்க தினமும் வந்து எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிறீங்க, எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை தாங்கி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸ்ரே சிகிச்சை எடுக்கும் போது கதிரியக்கத்தோட ஏற்படக்கூடிய தீங்கு எல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய களைப்பு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உடனே நீங்கள் அதை கடித்து அந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டிங்க அல்லது பிழிஞ்சு அந்த சர்க்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, அந்த தெம்பு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் நீங்கள் புத்துணர்ச்சியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இயல்பாகவே உங்களுடைய உடலுக்கு ஓய்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களாம் மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுப்பாங்க. எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு தான் உணவு சாப்பிடுவாங்க. அப்படி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு உணவு சாப்பிடும் போது தான் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதும் தடுக்கலாம். இப்போ அவங்க ரொம்ப நேரமா எந்த விதமான சாலிட் ஃபுட்ஸும் எந்த விதமான உணவுகளுமே எடுக்காம இருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு திட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அவங்க முன்னாடி ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது குறிப்பாக அந்த எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அஜீரண பிரச்சனைகள் ஏற்படாமல் சால்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உணவுகளை சாப்பிடும் போது எந்த பிரச்சனைகளும் நமக்கு எதுவும் ஏற்படாது. அதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களாம் அந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உணவுகளை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்க நலமோட வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அதை குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை நீங்க ஆரோக்கியமான முறையில் குடிக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, மருத்துவ நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால நீங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்மம் எல்லாம் உங்களுக்கு வந்து பளபளக்க ஆரம்பிக்கும். சர்மம் சிலருக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள், முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் நீங்க நலமோட வாழலாம். எல்லாமே எலுமிச்சை ஜூஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.